அப்பாயின்மெண்ட்க்கு வா, யாரும் இல்ல, யாரும் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க, சும்மா கூப்பிடுறேன் வா, வந்துட்டு போயேன். திவ்யாஸ்ரீ வந்து ரொம்ப பாவம். ஹலோ ஹலோ, கால் பண்ணிருக்கேன். இல்ல இல்ல அன்ஷிதா கால் பண்ணியா? அன்ஷிதாக்கு மெசேஜ் பண்ண. என்ன பண்ண? வேண்டாம் இந்த மாதிரின்ட்டு. வேற இது தப்பா இருக்கு, வேண்டாம், நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டாம், தப்பு. திவ்யாஸ்ரீ வந்து ரொம்ப பாவம், எனக்கு தெரிஞ்சு அவ இல்ல. நான் உன்னை ட்ரை பண்றேங்கிற மாதிரி எதுவும் சொன்னியா? நான் தப்பா நடந்துக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னியா? ஒரு நாள் உனக்கு ஞாபகம் இருக்காருனோ, நீ என்கிட்ட வந்து கால் பண்ணி நீ கேட்கலையா, அப்பாயின்மெண்ட்க்கு வா, யாரும் இல்ல வான்னு. இதுவே நீ வந்து திவ்யா இருக்கா, புது வீடு வாங்கியிருக்கோம், வா, அவ இருக்கும்போது ஜஸ்ட் வா அப்படின்னு நீ கூப்பிட்டு இருந்தன்னு வச்சுக்கேன், ஓகே. நீ அப்படியா கூப்பிட்ட? அப்பாயின்மெண்ட் யாரும் இல்ல, யாரும் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க, சும்மா கூப்பிடுறேன் வா, வந்துட்டு போயேன். சொல்லிருந்தேன் என்னைக்கு ஃப்ரீயா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கும்போது நீ வாந்தானே சொன்ன. நீ என்ன அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட? நான் ஏதாவது தப்பா நான் பேசியிருக்கேன் அந்த மாதிரி? நீ அப்படி நீ எப்படி கூப்பிட்ட சொல்ல, நீ சொல்ல, நீ எப்படி சொன்ன சொல்லு. நான் உன் மேல நான் பழி இல்ல, உன் மேல நான் பழி இல்ல, நான் போடல, இல்லையா, பழி போடல. ஆனா நீ பேசின அன்னைக்கு தப்பாதான் இருந்துச்சு. நீ வந்து வேற மாதிரி நீ கூப்பிட்டு இருந்த, நான் வீடு வாங்கி இருக்கிறேன், நீ வா. நான் எதுக்கு சொல்லணும்? நீ யாரு எனக்கு முதல்ல சொன்ன? எனக்கு நல்ல ஃப்ரெண்டா? நல்ல ஃப்ரெண்டும் கிடையாது, ஒர்க் பண்ணோம், கோ ஆர்டிஸ்ட், ஒரு ஃப்ரெண்டு தெரியும், அவ்வளவுதான். ஓகேவா? சரி, ஓகே, சரி, அப்படி வச்சுக்கோ. அப்போ நம்ம வந்து ஒர்க் விஷயமா நம்ம எல்லாம் பேசுவோம், சரியா? ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்குன்னா நான் போட்டோஸ் நானே எவ்வளவு பேருக்கு ரெஃபர் பண்ணேன். அன்னைக்கு கூட டைரக்டர் எல்லாத்தையுமே நான் உன்னை ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். சார் இவங்க நம்ம ஃப்ரெண்டு தான் சார், நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, ஏற்கனவே ஒர்க் பண்ணிருக்கோம், இப்படித்தானே சொன்னோம். ஆமா. அதனால அந்த ஒரு அடிப்படையில தானே நான் உங்ககிட்ட நான் கூப்பிட்டேன் அன்னைக்கு. இதே நான் இங்க வீடு வாங்கியிருக்கிறேன், நீ கூட வீடு ஏதோ வாங்க போறேன்னு சொன்னா அதுக்கு டீடைல்ஸ் அதுக்கு முன்னாடி டீடைல்ஸ் நான் கேட்டிருக்கேன், வீடு பத்தி கேட்டிருக்கேன், பாக்குறது பத்தி இது பண்ணல. அப்புறம் நான் என்ன சொன்னேன், சரி ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது நீ வீட்டுக்கு வரா அப்படின்னு சொன்னேன். ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுல யாரும் இல்ல, நீ வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க யாரும் கேள்வி கேட்கறதுக்கும் ஆள் இல்ல, இது ஓன் தான், ஓன் அப்பாயின்மெண்ட், எதுவும் நீ வந்து அதெல்லாம் யோசிக்காத, நீ வா, நீ ஒண்ணு உந்து 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 ஏன் அப்பாயின்மெண்ட் தான், யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, நீ வா, ஒன்னும் கடிச்சுலாம் துப்பிட மாட்டேன் உன்னை, உன் பர்மிஷன் இல்லாம நான் உன்னை விரல் கூட டச் பண்ண மாட்டேன், ஓகேவா? நீ அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்காத, நீ வா, நீ சும்மா வாயேன். சரி, அப்படின்னு அனுப்பிவிடுறேன். இல்ல நீ அப்படி நீ அந்த மாதிரி பேசுறதா, அந்த மாதிரி பேசுறது ஆடியோ ஆடியோ ப்ரூஃப் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நாளா சொல்லு. இல்லடா, நீ பேசுன, நான் அவாய்ட் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு. நான் சொல்றதை கேளு, ஒரே ஒரு நிமிஷம் இருக்கானா. அவ என்ன சொல்றானே, நீ அவளை கூப்பிட்டியான்னு கேக்குறா அன்ஷிதா. அவளை நீ கூப்பிட்டியான்னு கேக்குறா. நான் சொன்னேன் இல்லையே, ஏன் இந்த மாதிரி பேசுற? இல்ல நீ அந்த ஆன்டியை ட்ரை பண்ணியான்னு கேட்டேன். யார சொல்ற? இப்ப பேசினா இருக்கானா, அவளை ட்ரை பண்ண? இல்லையே, அவளுக்கு நான் நல்ல ஃப்ரெண்டு தானே, ஏன் அந்த மாதிரி அவள் சொன்னாளா அப்படின்னு கேட்டேன். அதான் நான் கேட்டேன், நீ என்ன பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியல, ஷார்ட்டுக்கு போயிருக்கா, அதான் கேட்டேன். ஏன்னா நான் இங்க கிளாரிட்டி கொடுக்கணும்ல. புரியுதா? அன்ஷிதாக்கு நீ கிளாரிட்டி கொடுக்கணும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற அது விஷயங்கள் அது எனக்கு பிரச்சனை இல்ல, அது வந்து திவ்யாஸ்ரீக்கு தான் பிரச்சனை. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத பார்த்துதானே நான் சொல்ல முடியும். என்ன சொல்லியிருக்கேன்? நீ என்கிட்ட தப்பாவே பேசலன்னு பேசுறியா? நீ என்கிட்ட தப்பாவே நீ வந்து ஏம் பண்ணி நீ கூப்பிடல, நீ நல்ல எண்ணத்தோட ஒரு சரி, உனக்கு எனக்கு ஏஜ் எந்த அளவுக்குன்னு தெரியல, அவளுக்கு எனக்கு ஏஜ் எந்த அளவுக்குன்னு தெரியல, அவளுக்கு நான் ஆன்டி ஆயிட்டேன், உனக்கு எப்படி நான் அத்தையா? சரி, என்னை அத்தையா நினைச்சு கூப்பிட்டியா, இல்ல கூட அம்மாவா நினைச்சு பாத்தியா? என்ன அக்கானு நீ அக்கானு என்ன கூப்பிட்டுருக்கியா? கூப்பிட்டது இல்லையா? அடப்பாவி, என்னைக்கு நீ அக்கானு என்ன கூப்பிட்டுருக்க? கல்யாண பரிசுல நான் எப்பவும் நான் அக்கா தான் கூப்பிட்டுருக்கேன். என்ன அக்கானு நீ கூப்பிட்டுருக்கியா? அப்ப எப்படி ரிஹானா தான் நீ என்ன கூப்பிட்டுருக்க? ரியானா அக்கா கூப்பிட்டியா? ஆமா. எந்த காலத்துல நீ ரியானா அக்கானு என்ன கூப்பிட்டுருக்க? ரிஹானான்னு கூப்பிட்டுருக்கேன், இல்லன்னா அக்கான்னு கூப்பிடுவேன். நீ வா போன்னு ரிஹானா தான் நீ கூப்பிட்டுருக்க, நீ வா போன்னு கூப்பிடுவ. நீ அக்கான்னு கூப்பிட்டது இல்லையா? அக்கானு காட் ப்ராமிஸா சொல்றேன், நீ அக்கானு என்னைக்கு கூப்பிட்டதுல, அக்கான்னு இண்டஸ்ட்ரியில யாருமே என்ன கூப்பிட்டது கிடையாது, சரியா? நீ கூப்பிட கூடாதுன்னு சொன்னியா? கூப்பிட கூடாது நீ யாரையும் நான் சொன்னதும் கிடையாது, யாரும் கூப்பிட்டதும் கிடையாது என்னைய. ஏன் நீ வந்து ஒரு மாதிரி நீ பேசுற? இப்போ ரொம்ப நீ சேஞ்சு
உன்னுடைய பிஹேவியர்ல இருந்து எல்லாமே சேஞ்சஸ். ஏன் இந்த மாதிரி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரையும் நீ கெடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி நாசமாயிட்டு போற? உனக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல. எடுத்து சொல்றவங்களை எல்லாருமே அகென்ஸ்டா பாக்குற. நான் உங்ககிட்ட ரொம்ப ரெக்வஸ்டா தான் நான் கேக்குறேன். ஒரு பொண்ணு லைஃப வந்து நாசமாக்கி நீ வாழாத. அவளை துரோகம் பண்ணி வாழு. நாசமாக்கி வாழாத, துரோகம் பண்ணி வாழு. சரியா? பொய்யா? ஏன்னா நீ சில விஷயங்கள் பண்ணிருக்க. அவளுக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது. நிறைய விஷயம் பொய்யா கம்ப்ளைண்ட், உண்மை கம்ப்ளைண்ட் உங்க 2 பேருக்கு தெரியும். பாரு, உன்னை அடிச்சு உனக்கு 1 வாரத்துல காயம் சரியாயிடும். சரியா? 1 மாசத்துல காயம் சரியாயிடும். ஆனா அவளை நீ வாழ்க்கை அழிச்ச. நாள் முழுக்க அவளுக்கு அந்த வாழ்க்கையே சீரழிச்சிருக்க. அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்திருக்க. செகண்ட் மேரேஜ் இருந்துச்சுன்னா செகண்ட் மேரேஜ் இருந்துச்சுன்னா அழிச்சிடலாமா ஒரு பொண்ணோட லைஃப? ஃபர்ஸ்ட் லைஃப்ல எவ்வளவு வெக்ஸ் ஆயிருக்கா, எவ்வளவோ லைஃப வந்து கெடுத்துட்டு சீரழிஞ்சு போயிட்டு தான் வந்திருக்கா. அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு பண்ணல. அவளுக்கு யாருன்னு தெரியாது. உன் கூட இந்த பாரு, உன் கூடயாவது நான் பேசியிருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும். நம்ம ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கோம். அவங்கள உன் கூட இருக்கும்போது தான் நான் பாத்திருக்கேன் தவிர, ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் பாத்திருக்கேன் தவிர அவங்க கிட்ட நான் பேசினது கூட கிடையாது. ஒரு பொண்ணா சொல்ற, ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்துச்சுன்னா எவ்வளவு தலைவலி தெரியுமா? எவ்வளவு வாந்தி, பிசிக்கலா எவ்வளவு சிரமப்படுவோம் தெரியுமா? அந்த டைம்ல ஒரு புருஷன் இருந்தா மட்டும் தான் சரியா வரும். நீ அதை விட்டு அன்ஷிதா பின்னாடி நீ போயிட்டு அவகிட்ட நீ வந்து பேசிக்கிட்டு அவ கூட நீ டிராவல் பண்ணிக்கிட்டு ஈஸியார் போயிட்டு கால் பண்ணிக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயம் எனக்கு புரியல. இதுல யார் சொல்லிட்டு இருக்கா? நீ போனதே கிடையாது, நீ பண்ணதும் கிடையாது. அன்ஷிதா கூட நீ டேட்டிங்கே வச்சுக்கிட்டே கிடையாதா? நான் வெளியே டேட்டிங் தான் வச்சிருக்கேன், தவிர டேட்டிங் கிடையாதுமா. நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுமா. என்னமா நீ இப்படி எல்லாம் போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு என்ன போட்டு வாங்குற? மனுஷனுக்கும் தெரியும் அருணோ. அன்ஷிதாக்கு உனக்கும் இருக்கிற விஷயங்களை ஹோல் இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு சொல்ற ஒரே அட்வைஸ் தெரியுமா? நீ திவ்யாஸ்ரீக்கு துரோகம் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அவ கண்ணு முன்னாடி தெரியற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாத. யாரும் யோகியம் கிடையாது. போனியா பின்னாடி முடிச்சிட்டியா வந்துட்டியான்னு இரு. இவ வாழ்க்கையை சீரழிச்சு அடுத்தவங்க கிட்ட போற வேலை வேண்டாம். இதுதானே சொல்லிட்டு இருக்காங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும். இல்ல நான் பேசுன இது இருக்குல்ல, நீ எனக்கு நான் எந்த ப்ரூஃபும் நான் வச்சுக்க மாட்டேன். நான் எந்த ப்ரூஃபும் நான் ஒரே ஒரு நிமிஷம். ஐயோ நான் அத சொல்லல. ஆடியோ எல்லாம் பேசியிருந்தேன்ல வீடியோ இன்டர்வியூல. அதுல நான் கடைசியில கூட நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார் அப்படின்னு கேட்கும் போது கூட எனக்கு என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். உன் குழந்தை மேல உனக்கு அவ்வளவு பொறுப்பு இருந்துச்சுன்னா குழந்தைய சுமக்கிறவள குழந்தையா நீ பாத்துருந்தா பிரச்சனையே இருக்காது. அவ வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டான்னா ஒரு குழந்தைக்கு ஒன்னும் புரியாது. நீ நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. அடிச்சாலும் அழும், லவ் பண்ணாலும் அழும், என்ன சொன்னாலும் அழும், நல்லது சொன்னாலும் கெட்ட சொன்னாலும் அழும். ஒரு மாதிரி அது பிசிக்கலா அது மென்டலி ஒரு மாதிரி குழந்தைத்தனமா தான் இருக்கும். அந்த குழந்தைய நீ ஹேண்டில் பண்ற விதத்துலதான் இருக்கு. ஒரு புருஷன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஒரு பொண்டாட்டிய எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனா கூட ஒரு புருஷன் கையில தான் இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்னன்னா அவங்களுடைய அட்வொகேட் வந்து என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பேச முடியாதுன்னு சொல்லி எங்க அட்வொகேட்டும் பேசக்கூடாது. இன்னொன்னு அவங்க என்கொயரிக்கு வரல. என்கொயரிக்கு மேபி வந்துட்டு உட்கார்ந்து பேசும்போது இத பத்தி நம்ம பேசுவோம். என்னங்கிறத நாங்க 2 பேரும் பேசி கலந்துட்டு வாழ்க்கையில உண்மையிலேயே எப்படி வாழலாமா டிராவல் பண்ண. ஏன்னா நான் அப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். குழந்தைக்காக நான் வாழ்றேன். அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவன் ஏதோ ப்ளீடிங் சொன்னா அப்பயே நான் பயந்துட்டேன் சீரியஸா. அதனாலதான் நான் டிராஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி அடுத்த நாள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனேன். எனக்கு நைட்டே போய் கமிஷனர் ஆஃபீஸுக்கு டிராஃப்ட் ரெடி பண்ணோம். ஆனா டாக்டர் இப்ப சொல்லியிருக்காங்க ஒன்னும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களா. மேபி இப்ப அபிஷியலா அது வந்து நியூஸா வரும். எனக்கு தெரிஞ்ச திவ்யாஸ்ரீக்கு ட்ரீட்மெண்ட்டே நீதான். உன்னோட அன்பு லவ் உண்மையா கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கேன், ரெக்கவரி ஆகி உன் குழந்தை உன் கைக்கு வரும் அழகா. எனக்கு அதான் சொல்ற, நீதான் டேப்லெட் அவளுக்கு. எனக்கு தெரிஞ்சு பிசிக்கலா அவ வந்து அட்டாக் ஆனது கூட சரி பண்ணிடலாம் ஹாஸ்பிட்டல் போய். மென்டலி அட்டாக் ஆயிருக்கா பாரு, அது நீதான் டேப்லெட். நீ மனசு வச்சா மட்டும்தான். இந்த ஹன்ஷிதா கிட்ட முதல்ல பேசுறது நிப்பாட்டு. ஹன்ஷிதா இல்ல எவகிட்டயும் பேசுறது ஒரு லிமிட் இருக்கு. அப்படியும் பாரு, நமக்கு ஒரு சில விஷயங்களை நமக்கு புரியும். நமக்கு ஒரு விஷயங்களை நமக்கு பிடிக்கும். இது ஓகே, இப்படி பேசினா இப்படி பழக்கணும், இப்படி போனா நல்லா இருக்கும்ன்றது பிடிக்கும். ஆனா அதோட முடிச்சிடணும். நம்ம ஃபேமிலிக்குள்ள கொண்டு வந்து ஃபேமிலிய வந்து மென்டல் ஆக்கி விடுறதுல வந்து நல்லது கிடையாது, பாவம்.
திவ்யாஸ்ரீ பாவம் எனக்கு தெரிஞ்சு. உன்னை சரி, நம்பி விடு, எல்லாம் பாப்போம், இறங்கிட்டால, நம்ம பாப்போம். அவ இல்ல, இல்ல. அவளுக்காக நீ எனக்கு- ஏதாவது பண்ணு. நீதான் இப்போ அவளுக்கு டாக்டரே. நீ மனசு வச்சா அவளை சரி பண்ணிடலாம். ஏய், எந்த மனசு மெடிசன் வச்சா இல்லாம. சரியில்லடி. இப்ப ஃபேமிலி இஷ்யூ ஆகி இது பெரிய இதாயிருச்சு. இப்ப என்னன்னா ரிலீஜியஸாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க. அது என்னன்னு தெரியல. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, தப்பான ஃப்ரெண்ட்ஸ் வந்து கைட் பண்றாங்களா இல்ல இந்த அட்வொகேட்டே வந்து இப்படி பண்றாங்கன்னு தெரியல. மத ரீதியாலாம் கொண்டு போறாங்க. அதுதான் நான் சொன்னேன், சார் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்படின்னா அவன் ஹிந்து, நான் முஸ்லீம். ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரியுமே, நான் ஏன் லவ் பண்ணேன். இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு இதில் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பார்ப்போம் கொஞ்சம். அதான் நான் சொல்லியிருக்கிறேன், மீடியாக்கெல்லாம் சும்மா நியூஸ் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க. நான் இப்போ கொடுக்குறதே நிப்பாட்டிட்டேன். அவ ஏதாவது கொடுக்குறாங்களான்னு தெரியல. நேற்று நைட்டு கொடுத்துருக்குறா, பார்க்கலாம். செய்யறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரியா? கொஞ்சம் பாத்துக்கோ அருணும். பாவத்தை சேர்த்துக்காதே, கொஞ்சம் பாத்துக்கோ. பொம்பளை பாவம், பிரெக்னண்டா இருக்கா லேடி அவ. ஓகே, சரி. இப்ப நான் வருவா, நான் கேட்டானா நான் என்ன சொல்றது இப்போ? ஹன்ஷிதா யாரு? ஹன்ஷிதாவை கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தானே. அவ யாரு சொல்லு. அப்படியோ இருந்துச்சுன்னா அப்போ இது அவளுக்கு அது ஒரு மாதிரி குத்துது குடையுதுன்னா அப்ப அவளுக்கு இதுவே தெரியுதுல்ல அவ உண்மையில எந்த லெவலுக்கு வச்சுட்டு இருக்கான்ட்டு. இல்ல, நான் வந்து ஒரு தப்பா நான் ப்ரொஜெக்ட், நீ வந்து உன் புருஷன்கிட்ட தப்பா ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன் இல்லையா? அது மாதிரி நார்மலாவே நான் சொல்றேன். இப்ப நாலு பேர் தப்பா நினைச்சிட கூடாதுன்னு சொல்லுவல. ஒண்ணுமே இல்ல, நீயும் நானும் வந்து கல்யாண பரிசுல ஒரு போட்டோ எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? நான் போட்டோ எடுக்கும் போது நீ வந்து சொல்ற கை அது எவ்வளவு தெரியுமா பிரச்சனை ஆச்சு? அதுதான் சொல்றேன். அந்த பிரச்சனையால தானே யாருக்கிட்ட நான் பேசுறது இல்ல. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உங்ககிட்ட பேசினாலே எனக்கு பயமா இருக்கு. உங்ககிட்ட யார்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. காரணம் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது. ஒரு க்ளோசிங் கூட என்னால நடிக்க முடியல, ஒரு ஆக்டிங் வைஸ் கூட பண்ண முடியல. எவ்வளவு சிரமப்பட்டேன். எல்லாருக்கிட்டையும் பொம்பளை கிட்ட மட்டும் பாசிட்டிவ் இல்ல, ஆம்பளை கிட்டயும் இருக்காது. நிறைய பிரச்சனை. சரி, அதை விட இப்ப நம்ம என்ன சொல்லுவான்னு கேக்குறேங்க. இப்ப இல்ல வந்து ஏதோ கோவத்துல பேசிட்டான்னு சொல்லிட்டுமா யாருக்கிட்ட? இல்ல, இப்ப இவ வந்து கேக்குறாள், நீ தப்பா நடந்துக்கிட்டியான்னு கேட்டானா நான் என்ன சொல்றது? ஹன்ஷிதாக்கு நீ பதில் சொல்றதுக்காக யோசிச்சு பதில் சொல்றதுக்கோ கேட்டு பதில் சொல்றதுக்கோ அவ யாரு உனக்கு? முதல்ல ஃப்ரெண்டு தானே. அவகிட்ட சொன்னேன் ஃப்ரெண்டு தானே. சரி, ஃப்ரெண்டு. அப்ப ஃப்ரெண்டு இருந்தா அவகிட்ட கை கட்டி நீ பதில் சொன்ன அவசியம் இல்ல. ஆமா, உங்ககிட்ட எப்படி நான் ஜாலியா பேசினாலும் அதே மாதிரிதான் அவகிட்டயும் ஜாலியா பேசியிருப்பேன். இதுல என்ன இருக்கு தப்பு? உங்ககிட்ட நான் வெளியே மீட்டிங் போடலையா? இல்ல, நான் உண்மையிலேயே உங்க கூட நான் தப்பு பண்ணி இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ சொல்லிருக்கலாம். இதுவரை நான் உங்க கூட தப்பு அதுக்கெல்லாம் இடம் நான் கொடுக்கவும் இல்லல்ல. நீ கூப்பிட்ட, நான் வரல, அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நீ கூப்பிட்ட விதம் சரியில்லை, எனக்கு புரிஞ்சுது. சரியா? நீ வந்து வீட்டுல திவ்யா இருக்கா, நான் புது வீடு வாங்கியிருக்கேன், ஃபேமிலியோட இருக்கேன், நீ ஒரு நாள் வந்துட்டு போனா அது வேற. நான் வீடு வாங்கியிருக்கேன், தனியா தான் இருக்கேன், வீடு யாரும் கேட்க மாட்டாங்க, ஒன்னும் இல்ல, நீ வா, ஒன்னும் உனக்கு கடிச்சு துப்ப போறது கிடையாது, உன் பர்மிஷன் இல்லாம நான் விரல் கூட டச் பண்ண மாட்டேன், சும்மா ஜஸ்ட் நீ வா அப்படின்னு கேக்குற விதம் எனக்கு தப்பா பட்டுச்சு. நான் வரல, முடிஞ்சிருச்சு.